யோபுவின் புத்தகம் 23ஆம் அதிகாரம். யோபு 23 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன். இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன். வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளிந்திருக்கிறார். இந்த வேத வசனத்தை நாம் படிக்கின்ற பொழுது யோபு பலவிதமான கஷ்டங்கள், அவனுக்கு நேர்ந்த கஷ்டங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் நாம் அறிந்து இருக்கிறோம். ஆனால் அந்த காரியத்தை நாம் பார்ப்பதில்லை இப்போது. ஏனென்றால் அவனுக்கு முதல் அதிகாரத்திலேயே பார்க்கின்ற பொழுது எல்லாவற்றையும் இழந்த அவன் அந்த அதிகாரம் முடிக்கின்ற பொழுது முதல் அதிகாரத்திலேயே சொல்லிட்டான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லிவிட்டான். ஆனால் அந்த ஒரு அதிகாரத்தோடு கூட அது முடிந்து விடுகிறது. அதன் பிறகு 42ஆம் அதிகாரத்திலே கடைசியாக நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இரத்தத்தினையே அவனுக்கு கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் இடையிலே 40 அதிகாரங்கள் இருக்கிறது. அதில் சொல்லப்பட்ட காரியங்களை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அப்படி ஒரு காரியம்தான் இந்த காரியம். ஆண்டவரோடு கூட அவன் வழக்காட விரும்பவில்லை. சன்மார்க்கன் அவரோடு கூட வழக்காடட்டும், என்னை நியாயம் தீர்க்கிறவரின் கைக்கு நான் தப்பி வைத்துக் கொள்வேன். அப்படி என்றால் என்னிடத்தில் எந்த தவறும் இல்லை, அவர் ஒருவேளை நியாயம் தீர்ப்பாரே ஆனால் அவர் கைக்கு நான் தப்பி வைத்துக் கொள்வேன் என்று சொல்லிட்டு ஆண்டவரை தேடுகிறான். எங்கே தேடுகிறான் என்றால், நான் முன்னாக பார்க்கிறேன் இல்லை, பின்னாக பார்க்கிறேன் இல்லை, இடதுபுறமாக வந்து அவர் கிரியை செய்தார், அங்கே இருந்து பார்க்கிறேன் அவர் இல்லை, வலதுபுறத்திலே பார்க்கிறேன் இல்லை, வலதுபுறத்திலே ஒளிந்து கொண்டு இருக்கிறார். சின்ன பிள்ளைங்க ஐஸ் பாய் விளையாடும் அந்த மாதிரி அவன் சொல்றான். ஆண்டவர் என்ன பண்ணாரு, வலது பக்கத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்றான். அவர் ஒளிய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஏசாயா 45ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நீர் மெய்யாகவே உம்மை மறைத்துக் கொண்டிருக்கிற தேவன் என்று சொல்லி அந்த வேத பகுதி சொல்லுகிறது. ஆண்டவரும் இரட்சகருமாகிய தேவன் மெய்யாகவே தம்மை மறைத்துக் கொண்டிருக்கிற தேவன் என்று தன்னை மறைத்துக் கொள்ளுகிறார். ஏனென்றால் ஆண்டவரை பார்க்கிறவர்கள் அந்த சர்வ வல்லவருடைய முகத்தை பார்த்தால் யாரும் உயிரோடு கூட இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் உண்டாக்கின இந்த மக்கள் அழிந்துவிடக் கூடாது என்பதற்காக தன்னை மறைத்துக் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். ஆனால் இந்த இடத்தில் நாம் படிக்கின்ற பொழுது யோபு அவர் வலது பாரிசத்திலே ஒளிந்திருக்கிறார், ஒளிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறார். ஆனால் ஆங்கில வேதாகமத்திலேயோ தெலுங்கு வேதாகமத்திலே நீங்கள் படித்து பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமாய் இருக்கும். அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், முன்னாக போனேன் ஆண்டவர் இல்லை, பின்னாக போனேன் ஆண்டவர் இல்லை, இடது கை பக்கமாக நான் தேடினேன் இல்லை, வலது புறத்தில் தேடினேன் அப்படி என்று இல்லை. நான் ஈஸ்ட் சைடு பார்த்த ஆண்டவர் இல்லை, வெஸ்ட் சைடு பார்த்த ஆண்டவர் இல்லை, சவுத் சைடு பார்த்த ஆண்டவர் இல்லை, நார்த் சைடு பார்த்த ஆண்டவர் அங்கே இல்லை, ஹைட் ஹிம்செல்ஃப் அப்படின்னு போட்டு. ஆனா இங்க அவர் ஒளித்துக் கொண்டு இருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஆமாம், அதை யோபு தெளிவாய் கண்டுபிடித்து விட்டார். ஆண்டவர் எங்கே இருப்பார் என்று கண்டுபிடித்து விட்டார். ஆண்டவர் எங்கே இருப்பார் என்றால், ஆண்டவரே இந்த பூமியிலே ஒரு நாள் உயிரோடு கூட வாழும் பொழுது தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 64ஆம் வசனத்தை வாசியுங்கள்.
மத்தேயு 26:64. அதற்கு இயேசு அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று சொல்ல. அப்படி என்றால் வலது பாரிசத்திலே ஆண்டவர் வீற்றிருப்பார். ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் சொல்லுகிறது அவர் நார்த் சைட்ல தன்னை மறைத்துக் கொண்டிருக்கிறார். காரணம் என்னவென்றால் அவர் வட திசையின் பக்கத்தில் தான் மேலே இருக்கிறார். காரணம் என்னவென்றால் அந்த இடத்துல தான் வட திசையிலே தான் தன்னை ஆராதிக்கிற தூதர் கூட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். அந்த இடத்துல எப்பொழுதும் துதியும் ஸ்தோத்திரமும் கர்த்தருடைய நாமம் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் அவரை துதித்துக் கொண்டிருப்பார்கள். அந்த இடத்தை எங்கே துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன் அந்த இடத்திலே நிச்சயமாக இருப்பார் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே இருந்து கர்த்தரை ஆராதித்த ஒரு தூதன் தான் ஒரு நாளிலே தள்ளப்பட்டு பிசாசாக விழுந்து போனான், சாத்தானாய் மாறினான். அதை நாம் வாசிக்கின்ற பொழுது ஏசாயா 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தையும் 14ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 14:13-14 வசனத்தை. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். எந்த இடத்துல? வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தில் வீற்றிருப்பேன் என்றும் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், அந்த சர்வ வல்லவருக்கு ஒப்பாவேன் என்று எப்பொழுது அவன் தன் இருதயத்தில் யோசிக்க ஆரம்பித்தானோ அப்பொழுதே தேவன் அவனை தள்ளினார். தூதன் என்கின்ற அந்த பெயர் மாறி சாத்தானாய் இந்த பூமியிலே அவன் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டான். ஆதலால் யோபுவுக்கு தெரிகிறது அவர் நிச்சயமாக வடபுறத்திலே தான் இருப்பார் என்று சொல்லி. எதற்காக அழைக்கிறார் யோபு? தன் நியாயத்தை பார்க்கும்படியாய், தன் நியாயத்தை விசாரிக்கும்படியாய். ஆதலால் அவரை எதிர்த்து போராட முடியாது, ஆண்டவரை எதிர்த்து போராட முடியாது. ஆதலால் அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், நீங்களே நீதிபதியாக இருந்து கொள்ளுங்கள், நான் என் நியாயத்தை சொல்லுகிறேன், எனக்கு இரக்கம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறான். யோபுவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். யோபு 9:15 வாசிப்போம். நான் நீதிமானாய் இருந்தாலும் அவரோடு வழக்காடாமல் என் நியாயாதிபதியின் இடத்தில் என் இரக்கத்துக்கு கெஞ்சுவேன் என்று சொல்லுகிறான். அவன் நீதிமான் தான், ஆனால் ஆண்டவரோடு கூட நான் வழக்காட மாட்டேன். எதற்காக? 4 திசையிலும் பார்க்கிறான். ஒரு திசையிலே இருந்து ஒரு நாளிலே ஒரு செய்தி வந்தது. பயங்கரமான ஒரு காற்று வந்து வீட்டினுடைய 4 மூலைகளிலும் மோதிற்று. அந்த வீடு அப்படியே இடிந்து விழுந்தது. 10 பிள்ளைகளும் மரித்து போனார்கள் என்று. காற்று வந்தா ஒண்ணு வடகாற்று வீசணும், மேற்கு இருந்து வீசணும், தெற்கு இருந்து 2 மிக்ஸ் பண்ணி 2 இடத்துல இருந்து வரலாம். ஆனால் 4 இடத்திலேயும் இருந்து காற்று வந்து 4 மூலைகளிலும் அந்த வீட்டின் மீது மோதினதாம். வீடு இடிந்து விழுந்து. அது ஒரு செய்தி. அடுத்த செய்தி, அவன் ஒரு புறம் இன்னொரு பக்கத்துல பார்க்கிறான். அவனுடைய ஆடு மாடுகள் எல்லாம் துள்ளி துள்ளி விழுந்து மறிக்கிறது. இன்னொரு பக்கத்துல பார்க்கிறான், சபேயர் என்று சொல்லக்கூடிய ஒரு பொல்லாத மனிதர்கள் வந்து அவனுடைய ஒட்டகங்கள் கழுத்தில் எல்லாவற்றையும் ஓட்டி கொண்டு போகிறார்கள். இன்னொரு பக்கத்துல பார்க்கிறான், தன் மனைவி அவனை திட்டிக் கொண்டு இருக்கிறார், சாவு யார் சொல்லு. எல்லாவற்றையும் தாங்க முடியாதவனாய் ஆண்டவரிடத்தில் கெஞ்சுகிறான். அவன் சொல்லும் பொழுது சொல்லுகிறான், அவனுக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கிறது. ஆண்டவர் மீது கோபம் இல்லை, வருத்தம் இருக்கிறது. அதை வேத வசனத்திலேயே அவன் சொல்லியிருக்கிறான். யோபின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம்.
தீங்கு புழுதியிலிருந்து உண்டாகிறதும் இல்லை, மண்ணில் எது முளைக்கும் என்றால் நாம் காண்கின்ற அத்தனையும் மண்ணிலிருந்து தான் தோன்றினது. நாம் சாப்பிடுகிற அத்தனையும் மண்ணின் மூலமாகத்தான் கிடைத்தது. அரிசி ஆகட்டும், பருப்பாகட்டும், காய்கறிகள் ஆகட்டும், அத்தனையும் மண் தான். ஆனால் அந்த மண்ணிலிருந்து வருத்தம் உண்டாகாது. வருத்தம் எங்க இருக்குன்னா, ஒரு மனிதனுடைய இருதய மனசுக்குள்ள இருந்து அந்த வருத்தம் வெளியில வரும். வருத்தப்படுறேன் அப்படின்னு சொன்னா எங்க இருந்து வரும் அந்த வருத்தம்? இது எல்லா உயிரினங்களுக்குள்ளும் இருக்கும். காலையில கூட சொன்னேன், எல்லா மிருகங்களுக்குள்ளும் இருக்கும். சில நேரத்துல சில குடும்பத்திலிருந்து மிக முக்கியமான ஒரு திருமணமோ வேற ஏதாவது காரியங்கள் நடந்து விட்டால் அவசரமாக எல்லாரும் புறப்பட்டு போவதற்காக புறப்பட்டு போவாங்க. ஆனா அந்த வீட்டுல ஒரு நாய் இருக்கும். அதுக்கு 2-3 நாள் ஆகும் இவங்க போயிட்டு வர்றதுக்குள்ள. அதனால பக்கத்து வீட்டுல சொல்லுவாங்க, இந்த நாய்க்கு கொஞ்சம் தண்ணி வச்சு கொஞ்சம் சாப்பாடு வைங்க, கண்டிப்பா பார்ப்போம், கண்டிப்பா நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மறுநாள் அவங்க போன் அடிச்சு சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, போனங்க கேட்ல கை வைக்கிறதுக்குள்ள அது கத்து இருக்கு பாருங்க, எங்க அடிவயிறுலாம் கலங்கி போச்சு, செயினை அறுத்துட்டு வந்து கடிச்சிடும் பொழுது அப்படி கத்துதுங்க. அது பசியில தான், யாரையும் உள்ள விடாது. அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரவங்களை கூட உள்ள விடாது. அவ போய் படுத்து. ஆனா அதை கேள்விப்பட்டு உடனே திரும்பி 6000 குடும்பத்துல ஒருத்தர் திரும்பி வந்தா 2 குணம் இருக்காது. ஒண்ணு கோபமா இருக்கும், இல்ல வருத்தமா இருக்கும். கோபமா இருந்ததுன்னா தெரியாம போய் புடிச்சாங்கன்னா கடிச்சே வச்சிடும். சில நாய்ங்க முகத்தை கூட பார்க்காது, திரும்பி படுத்துக்கிட்டு கூப்பிட திரும்பவே திரும்பாது. இந்த சன் நியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நடுவில் நிறுத்திட்டு போடுவோம், அந்த நாய்ங்க டான்ஸ் ஆடுறது, போத்திக்கிட்டு படுக்கிறது, இதுங்க பண்ற சேஷ்டைங்கெல்லாம் போட்டுட்டு இருப்போம். அதுங்க திரும்பவே, காரணம் என்னன்னா 2-3 நாளா தன்னுடைய எஜமானர் இல்லை என்பதை நினைத்து வருத்தத்தோடு கூட முகத்தை கூட திரும்பி பார்ப்பார். அதை போல இவனுக்கு என்ன பிரச்சனை என்றால் 4 திசைகளிலும் தேடுகிறான். ஏன் 4 திசையிலும் தேடுறான்னா, யோபின் புஸ்தகத்தில் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். போதும், என்ன பண்ணிட்டாரு, 4 புறத்திலேயும் 4 திசையிலேயும் என்ன பண்ணார் ஆண்டவர், என்ன நாசமாக்கிட்டார். அவன் சொல்றான், 4 புறத்திலேயும் என்னை நாசமாக்கி விட்டார். அந்த வருத்தம் கொஞ்ச நாளும் மனசுக்குள்ள இருக்கு, வேதனை இருக்குது. ஆனா ஒரு நாள்ல சொல்லி முடித்து விட்டான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவன் நாவினால் கூட பாவம் செய்யவில்லை என்று சொல்லி. ஆனால் கொஞ்சம் இருக்கிறது. ஏனென்றால் அவனுக்குள்ளும் பாதிப்பு, அவனுக்குள்ளும் வேதனைகள் இருக்கிறது. நண்பர்கள் நெருக்குகிறார்கள், மனைவி நெருக்குகிறார், சரீரத்தில் வியாதி. ஏதோ முதலிலே தன்னுடைய ஆஸ்தி போனது, மிருகங்கள் போனது, பிள்ளைகள் போனார்கள், அதை குறித்து அவன் கவலைப்படவில்லை. ஆனால் இப்போது அடைந்து கொண்டிருக்கிற துக்கத்திலிருந்து அவன் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவனாய் இருக்கிறான். ஆனால் அதற்காக அவன் கேட்கவில்லை. சில நேரத்திலே ஆண்டவரிடத்திலே அவன் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறான். அவன் நீதிமான், உத்தமன், சன்மார்க்கன் என்பதற்காகத்தான் தேவன் பிசாசுக்கே அனுமதி கொடுத்தார். போய் வேணா பார், அவனுக்கிட்ட அவனை தொட்டு பார் என்று சொன்னார். ஆனால் அந்த நடந்த காரியம் நமக்கு தெரியும், வேதத்தை படிக்கிறோம், ஆனா அவனுக்கு தெரியாது. சினிமா படத்தெல்லாம் காட்டுவாங்க, ஒரு அம்மாவுக்கு குழந்தை பிறந்த 2 குழந்தை பிரிஞ்சிருவாங்க. அதுல ஒரு குழந்தை அப்படியே போகும், அது அவங்க குழந்தை உங்க குழந்தை அப்படியே பார்த்துட்டே போறோம். அதுவும் கதை சொல்லும் போதே அப்படியே இவங்க அழுதுகிட்டே சொல்லுவாங்க. நடிக்கிறவங்க பணத்தை வாங்கிட்டு, அது போல நமக்கு வேதத்தை படிக்கிறதுனா நமக்கு தெரியும் என்ன நடந்தது என்று. பிசாசுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள பிரச்சனையில இவன் நிற்கப்பட்டு இருக்கிறான். ஆனால் அது தெரியாமல் ஆண்டவரோடு கூட என் நியாயத்தை விசாரியுங்கள் ஆண்டவரே, நான் வருத்தப்படுகிறேன், என் நியாயத்தை விசாரியுங்கள் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அவன் கேட்கிறதை காரியம். என்ன காரியம்? இந்த பூமியிலே நாம் பார்க்கின்ற பொழுது 3 காரியங்கள் இருக்கிறது. ஒரு காரியம் என்னன்னா, மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. இந்த 3 ஆசைகள் இருக்கிறது. பைபிள்ல அப்படியே இருக்குது. அந்த 3 ஆசையும் அவனுக்குள்ள இல்ல. வாசிக்கலாம்.
யோபுவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 24 25 வசனங்களை வாசிப்போம். நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும் என் ஆஸ்தி பெரியதென்றும் என் கைக்கு மிகுதியும் கிடைத்ததென்றும் நான் மகிழ்ந்ததும் என் ஆஸ்தி பெரியதென்று நான் மகிழ்ந்ததும் வாசிப்போம். என் கைக்கு மிகுதியும் கிடைத்ததென்றும் நான் மகிழ்ந்ததும் சூரியன் பிரகாசிக்கும் போதும். இந்த இடத்துல நாம் வாசிக்கின்ற பொழுது, அந்த 28ஆம் வசனத்துல வாசிக்கின்ற பொழுது, அப்படி நான் என் ஆஸ்தி பெரியதென்று நினைத்துக் கொண்டிருந்திருப்பேனே, ஆனால் அதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு என்று சொல்லுகிறான். அவன் ஆஸ்தியின் மீது நம்பிக்கை வைக்கவில்லை. இரண்டாவது, அதே 24ஆம் வசனத்துல வாசிப்போம். முதல்ல பொன் என்றால் நகையை காட்டுகிறது. பொன்னின் மேல் என் நம்பிக்கை வைத்து தங்கத்தை பார்த்து நீதான் எனக்கு ஆதரவு என்று சொல்லி, அந்த விலையேறப்பட்ட தங்கத்தை வைத்துக் கொண்டிருக்கிறவன், அதன் மேலும் அவன் நம்பிக்கை இல்லை. அப்படி நான் செய்தால் அதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு தவறு என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். மூன்றாவது நாம் பார்க்கிறோம், பெண் என்று சொல்லி யோபு 34:1 வாசிப்போம். என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு பெண்ணின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி? அவன் சொல்றான், அந்த ஆசையும் இல்லை, மண் ஆசையும் இல்லை, பொன் ஆசையும் இல்லை, பெண் ஆசையும் இல்லை, பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்கிறான் ஆண்டவருக்கு. அதனாலதான் அவனுக்கு உத்தமன், நீதிமான், சன்மார்க்கன் என்றெல்லாம் பெயர் இருக்கிறது. ஆனால் இவர் அது தெரிந்துதான் ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். ஆனால் இவனோ இப்போது ஆண்டவருக்கு அதை நியாயமாக எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இதையும் தாண்டி இன்னொரு காரியம் செய்கிறான், தர்ம காரியங்கள் செய்கிறான். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். அந்த நாட்களிலே நாம் இருக்கிற ஒரு 100 வருடத்துக்கு முன்பதாக யோசித்து பார்த்தால், ஒரு கணவன் இறந்து விட்டால் மனைவியை தூக்கி அந்த நெருப்பிலே தூக்கி போட்டுருவாங்க, உடன்கட்டை ஏறுது. அப்பயே அவ்வளவு கொடுமையாய் நடத்துவார்கள் கணவனை இழந்தவர்களுக்கு. ஆனால் வேதத்தில் நாம் படிக்கின்ற பொழுது யோபு 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். விதவையின் இருதயத்தை கெம்பீரிக்க பண்ணினேன். அந்த நாள்ல ஒடுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கொண்டிருந்தவர்களை இவனுடைய ஆதரவால் அவர்களை கெம்பீரிக்க செய்தான் என்று சொல்லி நாம் வேதத்தில் படிக்கின்றோம். 12ஆம் வசனத்தில் வாசிக்கின்ற பொழுது வாசிப்போம், ஏழைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் உதவியற்றவனையும் ரட்சித்தேன். ஏழை, திக்கற்றவன், உதவியற்றவன், இவங்களுக்கு எல்லாருக்கும் நானே ஆதரவாய் இருந்தேன், அவர்களை ரட்சித்தேன், அவர்களை மீட்டெடுத்தேன். அந்த கஷ்டத்தில் திக்கற்றவர்களாய் இருக்கிறார்கள். இந்த கொரோனாவில் அப்பா அம்மாவை இழந்து போயிட்ட பிள்ளைகளை எல்லாம் அரசாங்கம் 5 லட்சம் கொடுத்து வைக்கிறார். ஆனால் அந்த நாட்களிலே பார்க்கின்ற பொழுது ஏழைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் உதவியற்றவர்களையும் அவன் ரட்சித்தான். 15ஆம் வசனத்தில் வாசிக்கின்ற பொழுது, நான் குருடனுக்கு கண்ணும் சப்பானிக்கு காலுமாய் இருந்தேன். நம்ம சர்ச்சில் ஒரு அக்கா இருந்தாங்க, கண்ணு தெரியாது. அவங்களை கூட்டிட்டு போயிட்டு தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல விடணும். சின்ன வயசுல எங்களெல்லாம் போடுவாங்க, நாங்கள் ரொம்ப வெக்கப்படுவோம் கொண்டு போய் விடுறது. அதனால பார்த்து அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாரும் வெக்கப்படுறாங்க, என்ன கூட்டு போய் விட மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு ரிக்ஷா பிடிச்சு போவாங்க. அவங்க போய் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு சர்ச்சில் கேட்கிற வசனத்தை அப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு அது தவிர பாட்டு அவங்க புக்கை பார்த்து படிக்கிறதுல வாயில வந்ததை பாடிட்டு இருப்பாங்க. அவங்க ரிக்ஷால போறதை பார்த்துட்டு இந்த அம்மா அந்த நாள் சொல்லிட்டு இருப்பாங்க, பிச்சை எடுத்து வண்டி போடுறாங்க, நம்ம ரிக்ஷால வராங்க. அவங்கள பார்த்தோன்னே எல்லாரும் நல்ல நல்ல புடவையா அப்படியே அயன் பண்ண சேரீ தான் கட்டிக்கிட்டு போவாங்க, ரொம்ப நீட்டா இருப்பாங்க. குருடனுக்கு கண்ணுமாய்
அவன் இருந்திருக்கிறான். அவர்களை வழிநடத்தி இருக்கிறான். அவர்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறான். சப்பானிகளுக்கு காலாய் இருந்து அவன் நடந்திருக்கிறான். அவர்களை தூக்கி தன் தோளின் மேல் வைத்துக் கொண்டு சுமந்து போய் கொண்டிருக்கிறான். அவர்களை ஆதரித்திருக்கிறான். அப்படி நல்ல காரியங்களை செய்தால் அது மாத்திரம் இல்லாமல் இன்னொரு வேத பகுதியில் வாசிக்கிற 31ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கின்ற பொழுது, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள் என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் அந்த பிள்ளைங்க ரோட்ல இருக்கிற தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைங்க அதுங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம நான் என்னைக்காச்சும் நான் சாப்பிட்டு இருக்கிறேனா? அதனாலதான் அவன் உத்தமன், அதனாலதான் அவன் நீதிமான், அதனாலதான் அவன் சன்மார்க்கன். எல்லா நல்ல காரியத்தையும் பண்ணியிருக்கான். அடுத்து நாம் படிக்கிறோம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். ஒருவன் உடுப்பில்லாதிருந்தால் ஏழைக்கு மூட வஸ்திரம் இல்லாதிருக்கிறதையும் நான் கண்ட பொழுது அவன் மந்தையில இருக்கிற அந்த ஆட்டுல இருந்து உற்பத்தி பண்ண அந்த கம்பளியிலேயே அவனை போத்தி வளர்த்து இருக்கான். ஏழை பிள்ளைகளை, வஸ்திரம் இல்லாதவர்களை காஸ்ட்லியான உடை கொடுத்து அந்த நாட்களிலேயே அவன் காப்பாற்றி இருக்கிறான். ஆனால் அப்படியெல்லாம் செய்தவன் சொல்லுவாங்க, நல்லா இருந்தவன் கீழே வந்துட்டா அதோடைய கொடுமை வேற எதுவுமே இல்லை. இப்ப அவன் எப்படி இருக்கிறான்னு பார்க்க வேண்டாமா? 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இப்ப அவன் மாம்சம் எப்படி இருக்குது? இவ்வளோ நல்லது செஞ்சானே, அவன் மாம்சம் எப்படி இருக்கிறது? பூச்சிகளினால் அரிக்கப்பட்டு இருக்கிறது. மண்ணுதான் அவனுக்கு அடைப்பு. அந்த மண்ணுல படுத்துட்டு கிடக்கான். வீடு போச்சு, எதுவுமே கிடையாது. ரோட்ல உருண்டுகிட்டு இருக்கான். பரிதாபமான ஒரு நிலைமையில இருக்கிறான். இத பார்த்துட்டு ஆண்டவரிடத்துல சொல்றான், ஆண்டவரே இதெல்லாம் பாருங்க, ஆனா என் பக்கத்துல யாரும் வந்து சாட்சி சொல்ல மாட்டான். இவன் இப்படிப்பட்டவன், நல்லவன், நான் இவ்வளவு செஞ்சேன் அவ்வளவு செஞ்சேன்னு யாரும் சொல்ல மாட்டான். அதையும் சொல்றான். 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். நியாயத்தை பார்த்தால் எனக்கு வந்து சாட்சி கொடுக்கிறவங்க ஒருத்தனும் இருக்க மாட்டான். ஏன் என் நிலைமை இன்னைக்கு அவ்வளவு மோசமா இருக்கு? நல்லா இருக்கும் பொழுது எல்லாரும் சுத்தி இருப்பான். நிலைமை மோசமாச்சுன்னா அவன் என்ன பண்ணானோ அதைத்தான் அவன் நண்பர்கள் பண்ணார். உன் பிள்ளைங்க ஏதோ தப்பு பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னான். பிள்ளைங்க நண்பர்கள் சொன்னான். இன்னொருத்த சொன்னான், உங்க தலைமுறையில இப்படி ஏதாச்சும் யாருக்கா முன்னாடி நடந்திருக்கா பாரு. அதே குறைகளாக சொல்ல ஆரம்பித்தார். அவன் பட்சத்துல நியாயம் இல்லை. அதனால அவனே நான் சொல்றான், நான் வழக்காடுகிறேன் என் தேவனிடத்தில். அவர் நியாயாதிபதியா இருக்கட்டும், என் பக்கம் நியாயம் இருந்தால் அவர் என்னை தண்டிக்கட்டும், இல்லைன்னா என்னை விட்டுட்டா நல்லது. போதும். 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், மாறுதல் எப்பொழுது வரும் என்று அவன் காத்து கொண்டிருந்தான். என்னை விட்டுடுங்க ஆண்டவர், என்னால முடியல, போதும், என்னால முடியலன்னு சொல்லி வழக்காட வருகிறான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஏசாயா 57ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல வாசிக்கின்ற பொழுது, ஏசாயா 57:16 வாசிப்போம். நான் எப்பொழுதும் வழக்காட மாட்டேன். ஆண்டவர் சொல்றார், நான் யாருக்கிட்டையும் வழக்காட மாட்டேன். நான் என்றைக்கு கோபமாகவும் இருப்பதும் இல்லை. ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமா? அவர் எவ்வளவு கரிசனை உள்ள. அவர்கிட்ட போயிட்டு இவர் வழக்காட கூப்பிட்டா முடியுமா? அவர் தெளிவா சொல்லிட்டார். சர்வ வல்லவரோடு கூட வழக்காடி அவருக்கு புத்தி சொல்றவன் யாருன்னு கேட்டார். அவங்ககிட்டயே கேட்டார். ஏன்? ஒரு எறும்பு ஓடுகிறது என்றால் அதை கொல்லுவதற்கு நமக்கு எவ்வளவு பெரிய ஆயுதம் தேவை? இந்த விரல் போதுமா? பார்த்து கொண்டிருக்கும் போதே நசிக்க விடலாம். அதை விட கொடுமையானவர்கள் நாம். அவருடைய பார்வையில் ஒன்றுமில்லாதவர்கள் நாம்.
அவர் நினைத்தால் அவர்கிட்ட போய் வழக்காட முடியாது. ஆதலால் நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட கஷ்டங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும். ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா, இது என் ஆண்டவர் தேடி எனக்கு என்ன வந்ததுன்னு சொல்லிட்டு திரும்பி போகிறவர்கள் இருக்கிறார். அவங்க நிலைமை ரொம்ப மோசமாக. ஏன் இவ்வளவு வேதனைப்பட்டவன் உறுதியாய் ஒரு மனிதன் இருக்கிறான். ஆனா ஒரு சின்ன சின்ன அற்ப காரியங்களுக்கெல்லாம் நாம் ஆண்டவரிடத்தில் கோபித்துக் கொள்கிறவர்களா இருக்கிறோம், ஆண்டவரிடத்தில் வழக்காடுகிறவர்களா இருக்கிறோம். இந்த இந்துக்கள்லாம் சொல்லுவாங்க, அந்த அம்மா கண்ணு இருக்குதா அப்படின்னா, நான் உள்ள உட்காந்துருக்கிற கடவுளுக்கு கண்ணு இருக்கான்னு கேட்பான். அவ அங்க இருந்துதான் பார்த்துருக்கிறா. அவ இவன் பேசுவாங்க, யார? கடவுளை. அவ அங்க இருந்துதான் பார்த்துட்டு இருக்கிறா அப்படி சொல்லுவாங்க. கண்ணு இருக்கா, மூக்கு இருக்கா, காது இருக்கான்னு கேட்டுக்கொண்டே இருப்பார். ஆனால் கடைசியை ஆண்டவர் அவனிடத்துல ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் கேட்டார். இவ்வளவு அனுபவிச்ச சரி, மரண வாசல் உனக்கு நான் திறந்தேனான்னு கேட்டார். மரணம் மிகவும் கொடியது. அதோடு மரணம் வந்தால் இந்த வாழ்க்கையே முடிந்து விட்டது. அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளவு தேசங்களை பிடித்தவனாய் இருந்தாலும் சரி, எவ்வளவு கோடீஸ்வரனாய் இருந்தாலும் சரி, மரணம் வந்துவிட்டால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவன் புறப்பட வேண்டியதுதான். அதை கேட்கிறார் ஆண்டவர். 38ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். போதும், மரண வாசல்கள் உனக்கு திறந்ததுண்டோ? அந்த வாசலை ஆண்டவர் திறந்தாரே, ஆனால் எவ்வளவு நேரமாகும்? கொத்து கொத்தாய் வெயில் சுடுதேன்னு சொல்லிட்டு போயிட்டு தண்ணியில நின்னவனுக்கு அங்க பாம்பு அடிச்சு நூற்றுக்கணக்கான பேர் மறிச்சுட்டாங்க. எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனால் ஆண்டவர் அவனிடத்துல கேட்டார். அது ஒரே ஒரு கேள்விதான் கேட்டார், மரண வாசல் உனக்கு திறந்தது. ஏன் ஆண்டவரை தேடிக்கொண்டு இருக்கிறான், அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி. அவர் அங்கேதான், அவனுக்கு முன்பதாகத்தான் காலைல கூட பாஸ்டர் சொன்னார். 9ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்துல வாசிக்கின்ற பொழுது அவன் பக்கத்துலதான் போனார். அவனுக்கு கண்டுபிடிக்க முடியாது. அவன் பக்கத்துலதான் போய் கொண்டிருந்தான், அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தெய்வத்தை தேடிக்கொண்டு இருக்கிறவர்கள் உண்டு. இன்னொரு மனிதன் இருக்கிறான், வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் கொண்டு 13ஆம் வசனம் வரையிலும் வாசிக்க கேட்கிறோம். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்திலே நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. அந்த பகுதியை நீங்கள் அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். வேறு யாராயிரம் ஒருவர் படியுங்கள். யோபு 38:1 படியுங்கள். யோபின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக, எங்க இருந்து யோபு கிட்ட பேசினார்னா பெருங்காற்றிலிருந்து பேசினார். இங்கே எலியா என்ற ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். தன் உயிருக்கு பயந்து 850 பாகாலின் தீர்க்கதரிசிகளை கொன்றுவிட்டு, எங்கே அந்த ராஜா தன்னை கொன்று விடுவானோ என்று பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறான். பேர்சேபாவில் இருந்து அதுவரையிலும் அந்த வேலைக்காரனை நிறுத்திவிட்டு அங்கிருந்து ஒரு நாள் பிரயாண தூரம் வனாந்தரத்தில் ஓடி ஒரு கெபியில ஒளிந்து படுத்து தூங்கி கொண்டிருக்கிறான். தேவதூதன் வந்து தட்டுகிறான், சாப்பிட்டு கிளம்பு, இன்னும் 40 நாள் டிராவல் பண்ணணும். 40 நாள் புறப்பட்டு போகிறான். எங்க போகிறான் என்றால் ஓரேப், ஒரு பேர் ஓரேப்னு இருக்கு. இன்னொரு இடத்துல கர்த்தருடைய பர்வதம், அங்க போயிட்டு ஒளிஞ்சிக்கிட்டான். கர்த்தருடைய பர்வதத்துல ஒளிஞ்சிக்கிட்டா நம்ம அடைக்கல பட்டணம் போல
அங்க போய் ஒளிந்து கொண்டான். இப்ப அங்கதான் வந்து ஆண்டவர் வெளியில வந்து நில்லுன்ற, வெளியில வந்து நிக்கிறான். ஆண்டவர் கடந்து போகிறார். அவர் போற இடத்துல பயங்கரமான காற்று அடிக்குது. உடனே அவன் உணர்ந்துட்டான். ஏன் அவன் படிச்சிருப்பான், யோபு புத்தகத்தை படித்திருப்பான். யோபுக்கு எப்படி ஆண்டவர் தரிசனமானாரு? பெருங்காட்டில இருந்து தான் பேசினாரு. இப்ப இந்த பெருங்காட்டில இருந்து எங்கட பேச போறாரு உற்று பார்க்கிறான். இந்த பெருங்காட்டிலே கர்த்தர் இருக்கவில்லை. அடுத்து காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. இப்போது வேறு ஒருவர் சங்கீதம் 97:4 வாசிப்போம். அவருடைய மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிக்க செய்கிறது. பூமி அதிர்ந்ததாம். அவருடைய மின்னலை பார்த்தாலே பூமி அதிருது. ஆண்டவரே கடந்து போனா அந்த பூமி அதிராமல் என்ன செய்யும்? அந்த சராசரங்களை உருவாக்கின தேவன் கடந்து போய் கொண்டிருக்கிறார். இப்போது அந்த பூமி அப்படியே அதிர்கிறது. கண்டிப்பாக இதுதான் இருப்பார். ஏனென்றால் சங்கீதம் அவன் வாசித்திருப்பான். நிச்சயமாக இப்படிப்பட்டதான மின்னல்களை போல உரியவர் கடந்து போய் கொண்டிருக்கிறார். பூமி அதிர்ச்சிகள் உண்டாகுமே, இந்த பூமி அதிர்ச்சி. ஆனால் அங்கேயும் இல்லையாம். அடுத்து பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினினாலே தெரியும், அக்கினியில தான் இருப்பார். யாத்திராகம் 19:12 வாசிப்போம். யாத்திராகம் 19:18. கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியினால் இறங்கினபடியினால் அது முழுவதும் புகைக்காடா இருந்ததா. இப்ப பாக்குறான் அவன் பழைய அவனுடைய முற்பிதாத்தானே மோசே. அங்க சீனாய் மலையிலே என்னுடைய ஜனங்கள் எல்லாரும் அக்கினியிலே கர்த்தரை தரிசித்தார்களோ, இந்த அக்கினியிலே ஆண்டவர் இருப்பார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறான், தேடுகிறான். அங்கேயும் இல்லை. அடுத்து என்ன நடந்தது? அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்ட பொழுது தன் சார்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலிலே நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே அங்கதான் இருந்தார். எந்த இடத்துல இருந்தாரு? அந்த மெல்லிய சத்தம். அதனாலதான் சொல்லுவாங்க, சர்ச்சில் வரும்போது, சர்ச்சில் வந்து ஆராதிக்கிறோம், தனியா விடிய காலையில எழுந்திரிச்சு முழங்காடுன்னு கேட்டு பாருங்க. ஒரு மெல்லிய சத்தத்தை அதிகாலை ஜெபிங்கன்னு அதனாலதான் சொல்றேன். பெரிய பெரிய சத்தம். அந்த நாட்கள்ல 30 வருஷத்துக்கு முன்னால ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு ராஜா திடீர்னு மரித்து போயிட்டார். அவருடைய மகன் பட்டத்துக்கு வரணும். அதுல இருக்கிற பிரதம மந்திரி இடத்துல போய் நீ கேட்கிறான், நான் பதவி ஏற்றுக்கொள்ளலாம். அப்ப அவர் சொல்றாரு, இல்லப்பா நீ போ, கொஞ்ச நாள் காட்டுல போய் கொஞ்ச நாள் தங்கி. அவன் போய் அவர் வார்த்தையின்படி காட்டுல போய் கொஞ்ச நாள் தங்கி இருக்கிறான். ஒரு வாரம் கழிச்சு திரும்பி வந்தான். நான் போயிட்டு வந்துட்டேன். என்ன கேட்ட காட்டுல? ஐயோ, பகலில் இருந்துடலாம், ராத்திரியில இருக்க முடியாது. அவர் ஒரு சைட்ல சிங்கம் கத்துது, அது காடே அதிருது. ஒரு சைட்ல நிறைய மூளையிடுது, அது பயங்கரமா இருக்குது. இதெல்லாம் கேட்க முடியல, பயங்கரமான சத்தமா இருக்குது. சிங்கம் யானை பிளிருது, அதனுடைய சத்தம் இன்னும் பயங்கரமா இருக்குது. ஒவ்வொருடைய துஷ்ட மிருகங்களும் போடுற சத்தம் எல்லாம், கோட்டான்கள் உருமுறதும் இவங்க எல்லாம் பார்த்த உடனே பயங்கரமான சத்தமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப நான் பதவி ஏற்றுக்கலாம். இல்ல இல்ல, இன்னும் ஒரு வாரம் போயிட்டு வா. திரும்ப இன்னொரு வாரம் போய் காட்டுல இருந்தான். ஒரு வாரம் கழிச்சு திரும்பி வந்தான். இப்ப என்ன கேட்டேன்னு கேட்டான். ராத்திரி நேரத்துல அந்த பட்சிங்க பாடுற பாட்டு, பறவைங்கெல்லாம் பாடுகிற பாடல்களை கேட்டேன். அப்படியே அருவி மலையிலிருந்து கொட்டுற அந்த சத்தத்தை எல்லாம் கேட்டேன் சொன்னான். இப்ப நான் பதவி ஏற்றுக்கிறேன், இன்னொரு வாரம் போயிட்டு மறுபடியும் போ.
ஒரு வாரம் கழிச்சு திரும்பி வந்தான். இப்ப என்ன கேட்டான்? அப்பதான் அவன் சொன்னான், பனி பெய்யுதுல, அந்த பனி துளிங்க விழுற சத்தம்லாம் என் காதுல கேட்டுச்சு. பூக்கள்லாம் ஒன்னா தன்னுடைய இதழ விரிச்சு மலருதுல, அந்த மெல்லிய சத்தம் என் காதுல கேட்டுச்சு. இப்ப நீ பதவியேற்க தகுதி. காரணம் என்ன? அதிகாரத்தில் இருக்கிறவன், பதவி வெளியில் இருக்கிறவன், மிரட்டக்கூடியவன், பக்கத்து ராஜாக்கள் இவங்க போடுற சத்தத்தை கேட்டு நீ, அதுதான் உனக்கு பெரிதா இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு குடிசையில ஒரு ஏழை விடுற சத்தம் கூட உனக்கு கேட்கணும். அப்பதான் நீ உண்மையான ஒரு ராஜா என்று சொல்ற. ஆண்டவர் அந்த மெல்லிய சத்தத்துக்குள்ளாக அவனுக்கு வெளிப்பட்டதை இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். தேடுதான் ஆண்டவரே, நான் மட்டும்தான் இருக்கிறேன், நான் மட்டும் புலம்புறோம். யோபுவை போல இவனும் புலம்ப ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவரே, 850 பேரை கொண்டாக்க சும்மா விடுவானா? அவன் ராஜா சும்மா விடுவானா? அவ்வளவு பேரை கொண்டுட்டு வந்து இப்ப நான் மாத்திரம் தான் உன்னுடைய ஊழியக்காரன், நான் மட்டும் தான் இருக்கேன். ஆண்டவர் சொல்ற, நீ மட்டும் இந்த அந்த பாகால வணங்காரங்க 7000 பேர் எனக்கு இருக்கிறாங்க அப்படின்றார். ஆண்டவருக்கு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க உண்மையா வைராக்கியத்தோடு கூட இருக்கிறவங்கன்னு தெரியும் ஆண்டவர். அவர் அறிந்திருக்க, அவர்கிட்ட போயிட்டு நியாயத்தை சொல்லி கொண்டிருக்க முடியாது. நம்முடைய நியாயங்கள் எல்லாம் அழுக்கான கந்தையா ஒன்றுமில்லாததாக இருக்குது. அவருக்கு முன்பதாக போய் சொல்ல முடியாது. ஆதலால் இவனும் தேடுகிறான், அவனும் தேடுகிறான். முன்ன தேடின, பின்னாடி தேடின, சைட்ல தேடின, இந்த பக்கம் தேடின. அவர் வலது பக்கத்தை போய் ஒழிஞ்சிட்டு இருக்கிறார். அவனுடைய இவரு பெரிய காத்தடிக்கும் போது அதுல ஆண்டவர் இருப்பாங்க. தேவை பூமி அதிர்ச்சி உண்டானவனே அங்க இருந்து ஆண்டவர் வருவாங்க. அக்கினி அப்படியே எரிந்த உடனே அதுல இருப்பார். எங்கே ஆண்டவர் பல விதங்களிலே மனிதர்களுக்கு வெளிப்படுவார். அவருடைய சூழ்நிலை கேட்டால் வெளிப்படுவார். மூன்றாவது ஒரு நபரை பார்க்க போகிறோம். நம்ம கேசட் போட்டோம், வீடியோ கேசட். அந்த கேசட்ல பாட்டுக்கு நடுவுல இந்த சீனரி எல்லாம் போடுவாங்க. அதுக்கு பதிலா சீனரி கொஞ்சம் போட்டுட்டு இயேசு கிறிஸ்து சுகமாக்குற மாதிரி, இயேசு கிறிஸ்து பாடு மரணத்தை போது அவர் சிலுவையில் அடிக்கிற மாதிரி, அப்படியே நோவா அப்படியே கப்பல்ல முழுகிட்டு அப்படியே பரலோகம் அவருக்கு ஒரு செகண்ட் மட்டும் திறக்கும். அதை அந்த மாதிரி காட்சியெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நம்முடைய சீடியில போட்டோம். ஆனா அதுக்காக என்ன பண்ணேன், போய் நிறைய சீடியை வாங்கிட்டு வந்தேன். நமக்கு அந்த வீடியோ பண்ணவர்கிட்ட அதெல்லாம் இல்லை. கடையில போய் நிறைய சீடி வாங்கிட்டு வந்தேன். ஆபிரகாம், நோவா, யாக்கோபு, ஜீசஸ் கிரைஸ்ட், பேஷன் ஆஃப் கிரைஸ்ட், 10 கமாண்ட்மெண்ட்ஸ், இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு எனக்கு பார்க்க ஒரு படமும் 3 மணி நேரம் ஓடும். எனக்கு பார்க்க டைம் இல்லை. அதனால என் மனைவி கிட்ட சொல்லி, நீ பாரு, எனக்கு இல்லை இந்த சீன் வேணும். அந்த டைமிங் மட்டும் தெரியும், அந்த சீரியல் ஓடும்போது இந்த டைத்தை மட்டும் நோட் பண்ணி எனக்கு கொடு. அப்போ அதை பார்த்துட்டு அவங்க ஆபிரகாம் பார்த்துட்டு ஒரு காரியத்தை சொன்னாங்க. காலையில் கூட சொன்னேன், சொல்லும் போது சொன்னேன், பைபிள்ல இல்லை இது, நானா சொல்றேன். படத்துல வந்து நம்ம எடுத்த உடனே படம் கொஞ்சம் அப்புறம் அவனா பண்ணுவான், அழகா சித்தரிச்சு தான் காட்டுவான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்க சொல்றாங்க போன் பண்ணி, ஆபிரகாம் பத்தி சொன்னீங்களே அது ரெஃபரன்ஸ் எங்க இருக்குன்னு போன் பண்ணி கேட்கிறாங்க. புரிந்து கொள்ளல. அந்த ஆபிரகாம் என்ன பண்ணுவானா, ஏற்கனவே ஆண்டவர் இந்த பூமியை ஜலத்தினால் அழிச்சிட்டு யாரோ ஒரு நல்லவன் இருப்பானான்னு தனியா உட்கார்ந்துட்டு இருப்பார். அவர் காத்துட்டு இருப்பார். அந்த நேரத்துல ஆபிரகாம் அவன் சொந்த ஊர் பேரு ஊர் தான். அந்த ஊர்ல அவனுடைய குலத்தொழிலே வந்து கல்தேயர்னு சொல்லுவாங்க. அப்படின்னா சங்க இருக்கிறவன அந்த நக்கீரர்ல கூட பார்க்கலாம் நீங்க, சங்கை அருந்துண்டு வாழ்வும் அப்படின்னு. அது போல இவங்க கல்ல சிதைக்கிறவங்க, கல்தேயர், கல்லை உடைச்சி சிலை வடிக்கிறவங்க, சிற்பாச்சாரி. அப்படிப்பட்ட அவன் ஒரு நாள் அவங்க குலத்தொழிலான அதையும் கத்துக்கொண்டு ஒரு நல்ல ஒரு சிலை, நேர்த்தியான அழகான ஒரு சிலையை செய்வான். ஆபிராம் அழகான சிலையை செய்து வைத்து விட்டு அவன் தகப்பன் சொல்லுவான், வந்து பார்ப்பான், ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா, எல்லாரும் பாராட்டும், சொந்தக்காரங்களாம் வருவான், அந்த ஊர் மக்கள்லாம் வருவாங்க. ஆபிராம் புதுசா சிலை செஞ்சிருக்காங்க, எல்லாரும் பார்ப்பான். கொஞ்ச நேரத்துல அவங்க அப்பா சொல்லுவாரு, இதுதான் நம்ம கடவுள் விழுந்து வணங்குங்க, இதுதான் நம்ம கடவுள் விழுந்து. அப்பா அவன் சொல்லுவான், நான் தானே செஞ்சேன், இவ்வளவு நேரம் அங்க கல்லா இருந்தது, அதை எடுத்து நானா இப்ப செஞ்சேன், இதை போய் கடவுள் சொல்றீங்களா, இதுல நானா ஒத்துக்க மாட்டேன். வாக்குவாதம் வந்து, நீங்க சொல்றதெல்லாம் போய்
அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் ஒரு ஆத்தங்கரையில ஒரு இருட்டோடு போய் கொண்டு இருப்பான். அப்போ ஒரு சத்தம் கேட்கும், ஆபிரகாமே அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். கேட்டு திரும்பி பார்ப்போம். 12:1 வாசி. ஆதியாகமம் 12:1. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் புறப்பட்டு போ, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. திரும்பி வருவான். அவங்க அப்பா கிட்ட சொல்லுவான், அப்பா ஏதோ தெய்வம் என்னிடத்துல வந்து பேசின, ஆண்டவர் என்னோடு கூட பேசினார், என்னை இந்த ஊரை விட்டு போக சொல்றேன். தெளிவா சொல்லுவான், நான் போறேன், புறப்படுறேன். பாப்பான் பையனே போறான். அதுக்கப்புறம் அங்க இருந்து என்ன பண்றது, கூடிய அவனும் கூட கிளம்பி வந்துடுவான். புறப்பட்டு ஆண்டவர் சொன்ன அந்த கானான் தேசத்துக்கு போய் சேருவான். உடனே கீழ்ப்படிந்து, அவர் ஏற்கனவே தேடிக்கொண்டிருக்கிறார். ஏனென்றால் மொத்த உலகமும் பாவத்தில் நிறைந்திருந்தார். அதனால ஜலப்பிரளயத்தினால எல்லாத்தையும் அழிச்சிட்டார். இப்போ ஒரு மனிதனை தேடிக்கொண்டிருக்கிறான். சரியா வைராக்கியத்தோடு கூட ஒரு மனிதன் வரான். அவனை பார்த்து சொல்றார், உன்னை நான் பெரிய ஆளாக்குவேன். இப்ப அந்த தேசத்துக்கு போய்விட்டான். 7ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். தரிசனம் மாறார். ஒருத்தன் தேடிட்டு இருக்கிறான், முன்னாடி பின்னாடி, வலது பக்கம் இடது பக்கம். இன்னொருத்தன் தேடுறான், பூமி அதிர்ச்சியில தேடுறான், காற்றுல தேடுறான், அக்கினியில தேடுறான். ஆனால் கீழ்ப்படுகிறவர்களுக்கு தன்னை தரிசனப்படுத்துகிற தேவனாக. அல்லேலூயா. யார் ஒருவர் வைராக்கியத்தோடு கூட என் ஆண்டவர் எனக்கு போதும் என்கின்ற வைராக்கியத்தோடு கூட இருக்கிறார்களோ அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிற தேவன் அவர். அல்லேலூயா. அவனை குறித்து ஆண்டவர் அப்படியே இன்ன வரைக்கும் அந்த பூமியில அவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவனுடைய சந்ததி இருக்கிறது, அவனுடைய ஜனம் இந்த பூமியில இருக்கிறது. ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்ட ஜனமாய் அவர்களை அசைக்க முடியாதவர்களாய் இருக்கிறார்கள் அதே பகுதியிலே. ஏனென்றால் ஆண்டவர் அப்பயே அவனை குறித்து சொல்லிட்டார். அவன் மட்டும் கேட்டுட்டு ஏதோ ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டு போயிட்டாருன்னு, அவன் என்ன பண்ணுவான்றத ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக அவனுக்கே சொன்னார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். தம் பிள்ளைகளுக்கு சொல்லிட்டு போனான். அவன் தான் ஏதோ நான் எனக்கு தரிசனம் ஆனாரு, நான் அவரை பிடிச்சுக்கிட்டேன், என்னோட போகட்டும்பா, இதுங்கெல்லாம் எப்படி போகுதோன்னு விட்டுட்டு போகல. தன் சந்ததிக்கு அவன் அதை காத்து நடவுங்கள் என்று சொல்லி அந்த வழியை அவர்களுக்கு கட்டளையிட்டான். கட்டளையிட்டு போனான், இதெல்லாம் நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு இன்றைக்கும் அந்த ஜனங்கள் இருக்கிறார். ஆனா நம்ம ஆசீர்வாதம் வந்தால் இருக்கும், ஆண்டு ஏதாவது கொடுக்கட்டும் நான் வரேன், அவரு என்ன யோசிப்பாரு, வா அப்புறம் தரேன் அப்படின்னு. நம்ம யோசிக்கிற மாதிரி தான் அப்படி இருக்கும். ஆனால் சிலர் என்ன பண்ண, அதுக்குள்ள பொறுமை இல்லாமல் ஆண்டவரை விட்டு விக்கிரகங்களை நோக்கி ஓடுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவருக்கு அந்த விக்கிரகம்னாலே பிடிக்காது. அந்த விக்கிரகத்தை அந்த குடும்பத்திலிருந்தே தூக்கி எறிஞ்சிட்டு வந்தான் பாருங்க. அவனை போ சொன்னார், இந்த ஊரே வேணாம், அந்த அவங்க முகமே வேண்டாம். அதே ஜனங்க அதே தோலை கடைசி வரைக்கும் செஞ்சிட்டு இருந்தாங்க. தானியேல் புத்தகத்துல நீங்க வாசிக்கும் போது பார்க்கலாம், சாத்ராக் மேஷாக்கு அந்த ஒரு சிலையை வணங்க சொல்லுவாங்க தெரியுமா? அந்த சிலையை செஞ்சவங்க அந்த ஜனம் தான். கல்தேயரால் செய்யப்பட்ட அந்த சிலை. ஆபிரகாமுடைய ஜனங்க அப்போ வரைக்கும் அதையே செஞ்சுட்டு, ஆனா அந்த ஊரை விட்டு உடனே புறப்பட்டு போ என்று சொன்னார். புறப்பட்டு போனான். வானத்து நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலத்தனையாய் அந்த ஜனங்கள் பெருகி கொடியை போல படர்ந்து உலகத்திற்கே ஆசீர்வாதமாயிருக்கிறது. அந்த சந்ததியிலே ஜீவனுள்ள தேவன் வெளிப்பட்டு எல்லாருக்கும் தரிசனமானார். அல்லேலூயா. அவர் இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள் எல்லாருக்கும் தரிசனமானார். அவரை தேடுகிற யாவருக்கும் அவர் வெளிப்படுகிற கர்த்தர். தன்னை மறைத்துக் கொள்ளுகிறவர் அல்ல, உண்மையாய் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர்
தன்னை வெளிப்படுத்துகிறது. இந்த ராத்திரி வேளையில் நாம் எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஆண்டவரே என் உள்ளத்தை நீர் அறிந்திருக்கிறீர். பாருங்க கர்த்தாவே, நான் புலம்ப மாட்டேன். என் வேதனைகள் யோபுவை போல அல்ல. என் வேதனைகள் உயிருக்கு பயந்து ஓடிக்கொண்டிருந்த அவனை போல அல்ல. நன்றாகத்தான் இருக்கிறேன், ஆனாலும் கூட நான் பின்வாங்கி இருக்கிறேன். என் வாழ்க்கையை பாருங்க, நான் உமக்குள் வைராக்கியமாக இருக்கணும். கர்த்தாவே உதவி செய்கிறேன். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். தலைவர் வணங்கி கண்களை போடுவோம். ஹalleluya, thank you Jesus, hallelujah. கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தருடைய சத்தத்தை இந்த ராத்திரி வேளையில கேட்டோம். அவருடைய மெல்லிய சத்தம் எலியாவுக்கு கேட்டது போல உங்களுக்கு அவருடைய மெல்லிய சத்தம் உங்களுடைய காதுகளில் ரிங்க ஆரம்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஏதோ ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு வசனம் உங்கள் காதுகளில் தொலைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார் என்பதை யோபுவை குறித்து கேட்டீர்கள், ஏலியாவை குறித்து கேட்டீர்கள், ஆபிரகாமை குறித்து கேட்டீர்கள். இதில் ஏதோ ஒரு வார்த்தை உங்களுடைய காதுகளில் தொலைத்துக் கொண்டே இருக்குமானால் அந்த வார்த்தை கர்த்தர் உங்களோடு கூட பேசின வார்த்தை. Thank you Lord, thank you Lord, thank you Lord. Hallelujah, hallelujah, hallelujah. யோபு 4 புறத்திலும் அவன் நெருக்கப்பட்டான். நாம் கேட்ட வார்த்தைகளின்படி 4 பக்கங்களிலிருந்தும் காற்று பலமாய் வீசி அவருடைய வீடு இடிந்து விழுந்தது. ஒரு பக்கம் மிருக ஜீவன்கள், வீடு இடிந்து விழுந்து பிள்ளைகள், இன்னொரு பக்கம் மிருக ஜீவன்கள், இன்னொரு பக்கம் மனைவி. இது நடுவிலே ஒரு வார்த்தை சொல்லுகிறான், உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான். யார் அந்த பரியாசம் பண்ணது? அவருடைய நண்பர்களே வந்து நீ தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறாய் என்று சொல்லி அவனை பரியாசம் பண்ணினார்கள். ஆனால் அவன் பொறுமையோடு கூட இருந்தான். பொறுமையோடு இருக்கிறவர்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம் உண்டு. ஆபிரகாமை குறித்து பார்த்தோம். அவன் கீழ்ப்படிதல் உள்ளவனாய் இருந்தபடியினாலே அவனுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் சீமானாய் மாறும்படி, பூமி தாங்கக்கூடாத ஆசீர்வாதம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நெருக்கப்படுகிற நேரத்தில் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை உணருங்கள். அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு நீங்கள் முன்னேறி கடந்து போக உங்களை ஒப்புவீங்கள். ஒருவேளை வருகிற சத்தம் பெருங்காற்றின் சத்தமாக இருக்கலாம், ஏதோ உங்களுடைய வாழ்க்கையில வரலாம், அல்லது பூமி எதிர்ச்சி போல உங்களுடைய வாழ்க்கையை குலுக்கி விடுகிற நிலைமை வரலாம். அக்கினி போன்ற சோதனை பொன் அக்னியினால் சோதிக்கப்படும். அதை காட்டிலும் உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு என்று வருகிறது. நீங்கள் உங்கள் விசுவாசமும் சோதிக்கப்படுகிற நிலையில இருக்கலாம். இவை ஒன்றிலும் கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்காமல் இருக்கலாம். ஆனால் ஒரு மெல்லிய சத்தம், இந்த மெல்லிய சத்தம் கர்த்தர் உங்களோடு பேசுகிற சத்தமாயிருக்கும். Thank you Jesus. அதிகாலமே அந்த மெல்லிய சத்தத்தை நீங்கள் கேட்க முடியும். அதிகாலமே அவரை நீங்கள் காண முடியும். Thank you Jesus. தேடுங்கள் கண்டடைவி தூய தூய்தனில் தேவ திருமுகம் காண தேடிடுவோ மதிகாலமே. தேடிடுவோ மதிகாலமே. தேடுங்கள் கண்டடைவி. தேடுங்கள் கண்டடைவி தேவனின் தூய திருமுகம் காண. அவன்
முகத்தை காண தேடுங்கள், அவருடைய சத்தத்தை கேட்க தேடுங்கள். அவருடைய சத்தம் உங்களுடைய இருதயத்தில் ஊடுருவி வரட்டும். அந்த சத்தம் உங்களை நிலை நிறுத்தும். அந்த சத்தம் உங்களை வெற்றியடைய செய்யும். அந்த சத்தத்துக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். தேங்க்யூ ஜீசஸ். நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். கர்த்தாவே, இனி வருகிற நாட்களில் ஆகிலும் நாங்களுடைய ஒரு மெல்லிய சத்தத்தை கேட்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. கர்த்தர் பேசுகிற வார்த்தையில் ஒரு மெல்லிய சத்தைகளை காதுகளை தூக்கி கேட்டும் ஆண்டவரே. எத்தனையோ வார்த்தைகள், எத்தனையோ வசனங்கள் இங்கே இருந்து புறப்பட்டு போகிறது. அதில் ஏதோ ஒரு வார்த்தை உடைய காதுகளை தொனித்துக் கொண்டிருக்குமானால் அந்த வார்த்தை கர்த்தர் உங்களோடு திட்டமாய் பேசுகிற வார்த்தை என்பதை மறந்து விடாதீர்கள். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, துதிக்கிறையா, நீ பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya, ஹalleluya.